ஹைதராபாத்தில் இருக்கிற பாஸ்டர் இயேசுபாதம் குறித்து உங்களில் அநேகருக்கு தெரியும். எவ்வளவோ பிரச்சனைகளை, எவ்வளவோ கஷ்டங்களை எதிர்கொண்டு இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க ஹைதராபாத்ல ஊழியத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே தேவாலயத்துல அவங்க ஆண்டவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, ஒரு சின்ன ஆலயத்துல ஆராதித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் அங்க சில பேர் வந்து பாக்குற எல்லாரையும் சர மாதிரியா அடிக்க ஆரம்பிச்சாங்க. தலையில பெரிய காயம், ரத்தம் கீழே சிந்திட்டு இருக்கு. பாஸ்டர் அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. யாரோ அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது அநேகர் வந்து அவங்கள பாதுகாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி அடிக்கிறவங்க அடிக்கிறாங்க ஆராதனை நேரத்திலேயே. அந்த நேரத்துல அந்த பாஸ்டருக்கு என்ன பண்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்னா அவரை அடிக்கிறாங்க. ஆனா அதை பார்த்து பின்வாங்கல. இந்த சூழ்நிலையில பிரியமானவர்களே, இருந்த சின்ன வீட்டையும் அபகரித்து கொண்டு ரோட்டுக்கு அவங்கள தள்ளுனாங்க. பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள், அவர்களுடைய மனைவியாகிய பிரபாவதி இயேசுபாதம் அவர்கள், அவங்க தங்களோட 4 பிள்ளைகளையும் கட்டி பிடிச்சு அதே ரோட்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க ஊழியத்துக்கு வந்தோம் ஆண்டவரே. இந்த தோல்வி, இந்த அவமானம், எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க ஆண்டவரே. அவர்களுடைய வீட்டு சாமான்களை எல்லாம் ரோட்டிலே வீசி அவமானப்படுத்தப்பட்டும் அந்த குடும்பத்துல ஒரே தீர்மானம் எடுத்தாங்க. இன்னைக்கு அவமானப்படுத்தப்பட்டோம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்துவார். ஒரு நாள் நம்மள நிலைப்படுத்துவார். இன்னைக்கு நீங்க குட்கட்பள்ளிக்கு போனீங்கன்னா ஆண்டவர் அந்த பாஸ்டர் மூலமா எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு அற்புதமான தேவாலயத்தை கட்டினார், ஒரு வேதாகம கல்லூரியையும் கட்டினார். தேவனுடைய ஊழியக்காரங்க யாராவது அங்க போனாங்கன்னா அவங்கள தங்க வைக்கிறதுக்கான நல்ல வீடுகளையும் கட்டியுள்ளார். ஹைதராபாத்லயே அவங்களோட சபைக்கு 23 பிரான்சஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அவங்களை அற்புதமா பயன்படுத்துறாரு. எல்லாருமா சேர்ந்து அவங்கள நட்ரோட்ல தள்ளினாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை சிங்காசனத்துல உட்கார வைத்து மகிழ பண்ணினார். அதுவே நம் தேவனுடைய வல்லமை. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்ப போகிறார். பற்றி கொள்ளுங்க அவரை. உலக பிரகாரமான சிற்றின்பங்களிலே மிதந்துட்டு இருக்காம ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரோட வார்த்தையை வாசிங்க. அவருக்காக உறுதியா நில்லுங்க. அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். உங்கள் யாவரையும் தேவன் தம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குவார்.